ஒரு சின்ன கிராம வீடு. காலை சூரியன் மெதுவா உதயமாகுது. அந்த வீட்டுக்குள்ள இன்னும் எல்லாரும் தூக்கத்தில இருக்காங்க. ஆனா இந்த அமைதிக்குள்ள ஒரு போராட்டம் மறைந்து இருக்கு. காலை 5 மணி. அம்மா மட்டும் ஏற்கனவே எழுந்துட்டாங்க. அவங்க அடுப்பை ஏற்றி சமையல் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க முகத்தில் சோர்வு இருந்தாலும் குடும்பத்துக்காக சிரிக்கிறாங்க. அப்பா மெதுவா எழுந்து காபி எடுத்துக்கிட்டு அமைதியா உட்கார்றார். அவரோட கண்களில் ஒரு கவலை தெரியும். பையன் இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கான். இன்னும் 5 நிமிஷம். பொண்ணு மட்டும் சிரிச்சுக்கிட்டு அம்மாவுக்கு உதவுறா. இந்த சின்ன சந்தோஷம் தான் அந்த வீட்டின் உண்மையான செல்வம். அம்மா மெதுவா சொல்றாங்க, நேத்து வட்டிக்காரன் வந்திருந்தான். அப்பா முகம் உடனே மாறுது. நான் பார்த்துக்கிறேன். ஆனா அந்த குரலில் நம்பிக்கை இல்லை. வீடு அமைதியா இருக்கு. அம்மா தனியா உட்கார்ந்து பில்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்ணில் கண்ணீர் வருது. அப்பா சீக்கிரமா வீடு வர்றார். இன்னைக்கு வேலையில பிரச்சனை. அந்த ஒரு வார்த்தை வீட்டின் அமைதியை உடைக்குது. பையன் ஓடி வந்து, அப்பா என்ன கொண்டு வந்தீங்க? அப்பா சிரிக்க முயற்சி பண்ணுறார். ஆனா முடியல. இரவு அனைவரும் அமைதியா சாப்பிடுறாங்க. அப்பா வெளியே நின்று வானத்தை பார்த்துக்கிட்டு யோசிக்கிறார். நாளைக்கு என்ன ஆகும்? இந்த குடும்பத்தோட கதை இப்போதான் ஆரம்பிக்குது. காலை வந்தாலும் அந்த வீட்டில் சந்தோஷம் வரல. நேற்று நடந்த விஷயம் இன்னும் அந்த வீட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்பா அமைதியா உட்கார்ந்திருக்கிறார். அம்மா கேட்கிறாங்க, என்னாச்சு வேலையில? அப்பா மெதுவா சொல்றார், என் வேலை போயிடுச்சு. அந்த ஒரு வார்த்தை அந்த வீட்டை முழுக்க உடைக்குது. அம்மாவால பேச முடியல. அவங்க கண்களில் கண்ணீர் மட்டும். நம்ம எப்படி வாழ்வோம்? அந்த கேள்விக்கு யாருக்கும் பதில் இல்லை. பிள்ளைகள் ஒன்றும் புரியாம இருக்காங்க. பையன் கேட்கிறான், அப்பா ஏன் சோகமா இருக்காங்க? பொண்ணு அமைதியா அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் தக் தக் என சவுண்ட் கேக்குது. கதவை திறந்து பார்த்தா வட்டிக்காரன் வந்துட்டான். பணம் எப்போது தர்றீங்க? அப்பா அமைதியா நின்று விடுறார். வட்டிக்காரன் சத்தமா பேசுறான், பணம் இல்லனா வீட்டை எடுத்துடுவோம். பிள்ளைகள் பயந்து போயிடுறாங்க. அம்மா அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அம்மா திடீர்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க, இந்த வீட்டை விற்கலாம். அப்பா அதிர்ச்சி, இது நம்ம அப்பா கட்டின வீடு. அப்பா உடைந்து போயிடுறார். நம்ம வாழ்க்கை இத்தனை கீழே போயிடுச்சா? பையன் மெதுவா அழ ஆரம்பிக்கிறான். அந்த இரவு யாருக்கும் தூக்கம் வரல. காலை வந்தாலும் அந்த வீட்டில் ஒரு கனத்த அமைதி. அம்மா அமைதியா வேலை செய்றாங்க. அப்பா வெளியே உட்கார்ந்து யோசிக்கிறார். அப்பா மனசுல ஒரு கேள்வி, நான் ஏன் இவ்வளவு பலவீனமா ஆகிட்டேன்? அவர் கடந்த காலத்தை நினைக்கிறார். அவர் ஒரு காலத்தில் நல்ல வேலையில இருந்தார். எல்லாருக்கும் உதவியவர். அந்த நேரத்தில் அம்மாவுக்கு ஒரு ஐடியா வருது. நான் நல்லா சமையல் பண்ணுவேன்ல, அதை பிசினஸ்லா மாற்றலாமா? அவங்க கண்களில் ஒரு நம்பிக்கை மின்னுது. அம்மா அந்த ஐடியாவை அப்பாவிடம் சொல்லுறாங்க. முதலில் அவர் அமைதியா இருக்கிறார். பிறகு நம்ம ட்ரை பண்ணலாம். அந்த ஒரு வார்த்தை அந்த வீட்டில் ஒரு புதிய நம்பிக்கை கொடுக்குது. அந்த நாள் அம்மா சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்நாக்ஸ், டிஃபன். பையன் பொண்ணு ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் ஒரு அயலவர் வர்றாங்க. நீங்க ஆர்டர் எடுக்கிறீங்களா? அம்மா அப்பா ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். இது ஒரு வாய்ப்பு. அம்மா மெதுவா சொல்றாங்க, ஆமாம், நாங்க செய்யலாம். அந்த ஒரு ஆர்டர் அந்த குடும்பத்துக்கு ஒரு புதிய தொடக்கம். அந்த இரவு அந்த வீட்டில் பல நாட்களுக்குப் பிறகு ஒரு சின்ன சிரிப்பு வந்தது. இந்த வாய்ப்பு அவர்களோட வாழ்க்கையை மாற்றுமா? அந்த நாள் காலை அந்த வீட்டில் ஒரு புதிய உற்சாகம். அம்மா யார்லியா எழுந்து ஓர்தற்காக குக்கிங் ஆரம்பிக்கிறாங்க. அப்பா கூட ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறார். இது ஒரு புதிய ஆரம்பம். அம்மா ஃபுல் எஃபர்ட்ல குக்கிங் பண்ணுறாங்க. சாம்பார், இட்லி, ஸ்நாக்ஸ். அவங்க மனசுல ஒரே தாட், இந்த ஆர்டர் நம்ம வாழ்க்கையை மாற்றணும். அப்பா அந்த ஃபுட் எடுத்துக்கிட்டு டெலிவரிக்கு கிளம்புறார்.
அவரோட மனசுல டென்ஷன். இது ஃபெயில் ஆகக்கூடாது. அப்பா அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு ஆக்சிடென்ட். அவர் கையில் இருந்த ஃபுட் கீழே விழுந்து போகுது. அந்த ஆர்டர் முழுக்க கெட்டுப்போச்சு. அப்பா அதே இடத்தில் நின்று விடுறார். இதுதான் நம்ம சான்ஸ். அது கண்ண முன்னாலே போயிடுச்சு. அவர் கண்களில் கண்ணீர். அந்த நேரத்தில் ஒரு குரல். என்னாச்சு அது? அந்த ஆர்டர் கொடுத்த அயலவர். அவர் எல்லாத்தையும் பார்க்கிறார். அவர் சொல்றார், பரவாயில்ல, இன்னொரு சான்ஸ் கொடுக்கிறேன். அவர் வீடு திரும்பி எல்லாத்தையும் சொல்லுறார். அம்மா மெதுவா சொல்றாங்க, விழுந்ததுனால நம்ம நிக்கக்கூடாதுங்க, மறுபடியும் ட்ரை பண்ணலாம். அந்த குடும்பம் மீண்டும் குக்கிங் ஆரம்பிக்குது. இந்த முறை கவனமா, நம்பிக்கையோட ஒன்றாக சேர்ந்து அப்பா மீண்டும் டெலிவரிக்கு போறார். இந்த முறை எந்த பிரச்சனையும் இல்ல. ஆர்டர் சக்சஸ் ஆகுது. அந்த கஸ்டமர் சொல்றார், ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் ஆர்டர்ஸ் வேணும். ஒரு ஆர்டர் 2 ஆகுது. 2 10 ஆகுது. சில நாட்களில் அந்த குடும்பம் பிஸி ஆகிடுச்சு. நிறைய ஆர்டர்ஸ், நிறைய சிரிப்பு. அந்த வீட்டில் கஷ்டம் போயிடுச்சு. சந்தோஷம் திரும்பி வந்துச்சு. விழுந்தாலும் மீண்டும் எழுந்தால்தான் உண்மையான வெற்றி.